சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சை மசாலா குழம்பு. குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மொச்சை 1 கப், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், கடுகு தாளிக்க தேவையான அளவு, கருவேப்பிலை, மல்லி இலை சிறிதளவு, உப்பு தேவைக்கு, மஞ்சள் தூள் சிறிதளவு, சாம்பார் தூள் தேவைக்கு, ஆயில் தாளிக்க தேவையான அளவு. இப்போ மொச்சை இந்த மாதிரி முழுசாக இருக்கும். இது நம்ம அடுத்த நாள் குழம்பு வைக்கணுன்னா முதல் நாள் நைட்டே நம்ம தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காத்தால இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா இந்த ஒரு இது எடுத்துகிட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா அது இப்படி பிதுக்கிட்டு நல்லாவே உரிக்க வரும். இப்போ நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்படி பிதுக்குனிங்கனாவே வந்துடும். இதுக்கு சாதாரணமாக பிதுக்கு மொச்சை குழம்புனே இப்படி பிதுக்குனிங்கனாவே வரும். பிதுக்கு மொச்சை குழம்புனே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் உரிச்சிட்டு இப்போ முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு உரித்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 2-3 பல் 1-2 தட்டி வச்சுருக்கேன். தேங்காய் 1 மூடி அரைச்சி வச்சுருக்கேன். மீதி காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை குழம்பு தாளிக்கலாம். இனி தேங்காய் நான் அரைச்சே வச்சுட்டேன். தேங்காய், சோம்பு மட்டும் 1 டீஸ்பூன் இதில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை போட்டோன்னே இந்த பூண்டு 1-2 தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். பூண்டுலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் சும்மா இப்போ 4 பல் மட்டும் தட்டி போட்டிருக்கேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம். சாதாரணமாக வானிலையில் தாளிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொதிக்க லேட்டாகுங்கிறனால குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு விட்டாச்சுன்னா குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது குக்கரில் வச்சுருவேன். அதே மாதிரி வதங்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான சாம்பார் தூளை நம்ம எண்ணெயிலே போட்டுறோம். காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள். நம்ம குக்கரில் சவுண்டு விடுறதுனால ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. அடுத்ததாக இந்த மொச்சை பருப்பு. மொச்சையை நீங்கள் முழுசாக அப்படியே போட்டும் வைக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு எதுக்குனாலும் நம்ம ரைஸுக்கும் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். நைட்டே நீங்கள் ஈவினிங் ஊற வச்சுட்டிங்கன்னா ஈவினிங்கே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் அதை எடுக்கிறதுக்கு தோல் உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சது ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு அவ்வளோதான் மூடியாச்சுன்னா கடைசியாக ஃபைனலாக மல்லித்தலை போட்டுக்கலாம். நம்ம இப்போ இது மூடி ஒரு சவுண்டு வந்தாச்சுன்னா மொச்சை மசாலா குழம்பு ரெடி. இப்போ ஒரு சவுண்டு வெயிட் ஆறிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ
இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மொச்சப்பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் விதையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சவுண்டை விட்டு பாதி வெயிட்டு நீங்கள் உருவி விட்டுருங்க. இப்போ இதுவே ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது. இப்போ மேலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.